அமித்ஷா வீட்டின் கதவை தட்டிய எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பிரதமர் மோடியின் வீட்டு கதவை தட்டவில்லையா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நாம மிஸ்டு கால் சேர்த்து கட்சியில ஆள் சேர்க்கிற கட்சிக்கு நம்ம கட்சி கிடையாது. நாம சொந்த கால நம்புற கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தேர்தல் வந்தோடனே எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலய வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் தட்டல. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களோட உரிமையோட போய் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமா போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம். உங்களால சந்திக்க முடியுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோல்ல அதிமுகவே கிடையாது. சரி, நான் கதவை தட்டலையும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் கதவை தட்டினாங்கல்ல, அது யாருடைய கதவை தட்டினாங்க? அவரோட கதவை தட்டினா சரி. நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு. தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு, வேற யாரும் இல்ல. இதுல என்ன தவறுங்க எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, நான் டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சார். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார், ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க.